Hello, வணக்கம். This is Maga exercise 8.4 10th sum சாமி 2i plus j minus k மற்றும் I plus 2j plus k ஆகிய வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணத்தை வெக்டர் பெருக்கத்தை பயன்படுத்தி காண்க. இங்கே பார்க்க வேண்டியது வெக்டர் பெருக்கம், புள்ளி பெருக்கம் கிடையாது. நமக்கு புள்ளி பெருக்கம்னா இடைப்பட்ட கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா cos theta equal to a dot b by modulus of a into modulus of b. ஓகே, இதுவே நமக்கு வெக்டர் பெருக்கம் அப்படின்னு சொன்னால் cos theta போடக்கூட சாமி sin theta equal to a டாட்டுக்கு பதிலாக அங்கே என்னது cross by modulus of a into modulus of b. ஓகே சாமி, இதுதான் மாறாது. வெக்டர் பெருக்குனா கிராஸ் வரணும், இங்கே sin theta வரணும். புள்ளி பெருக்கம்னா cos theta வரணும், இங்கே டாட் வரணும். ஓகே, இது ரெண்டுமே ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொடுத்துருக்கிற கணக்கு என்ன பண்ணணும், தெளிவாக படிக்கணும். ஸோ ஒரே இதுவில் உங்களுக்கு கேள்வி கேட்குறாங்கன்னும் போது இதை ரீகால் பண்ணி பார்க்குறது உங்களுக்கு வசதியாக இருக்கும். அதனால தான் நான் ரெண்டு விஷயத்தையும் ஒரே இதுவில் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம a cross b கண்டுபிடிக்கணும். a cross b ஈக்குவல் டு கிராஸ்ன்னு சொன்னாவே இந்த மெத்தட் அணி மெத்தட் தான் போடணும். i j k புள்ளிகளில் லைனாக எழுதிக்கலாம் சாமி. 2 + 1 -1 2 + 1 -1 +1 +2 +1 +1 +2 +1 போட்டுக்கலாம். i கேப் இதான் கேப்னு போடணும் சாமி. i ஆஃப் போட்டுக்கோங்க, என்ன விட்டுறாதீங்க. இந்த காலம் அவுட்டு, இந்த ரோ அவுட்டு. ஓரோன் 1 ஓரன் 2 கீழே போகும்போது ஒரு மைனஸ் எக்ஸ்ட்ரா சேரணும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். மைனஸ் ஜே ஆஃப் இந்த காலம் அவுட்டு, இந்த ரோ விட்டுடணும். ஓரன் 2 -2 ஓரன் 1 -1 ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ +1 ப்ளஸ் கே ஆஃப் இது அவுட்டு. 2 2 4 ஓரோன் 1 -1 கீழே போகும்போது -1 இல்லையா, தட் இஸ் ஈக்குவல் டு இது 3 வந்துடும், இதுவும் 3, இது 4லேருந்து 1 கழிச்சா 3. ஸோ 3 பொதுவையில் எடுத்துலாமா, 3 இன்ட்டு இங்கே i இருக்குது, மைனஸ் ஜே இருக்குது, ப்ளஸ் கே இருக்குது. ரைட் சாமி, இதுதான் இது a cross b. ஓகே செல்லம். அடுத்தது மாடுலஸ் ஆஃப் a. மாடுலஸ் ஆஃப் என்னது, மாடுலஸ் போட்டோன்னு என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் பண்ணணும். a வெக்டரில் முதல் வெக்டரில் என்ன கொடுத்துருக்காங்க, ஐயினுடைய மதிப்பு கீழ் 2, ஜேனுடைய மதிப்பு 1, கேனுடைய மதிப்பு -1. ஸோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் -1 ஸ்கொயர். அடுக்கு ரெட்டப்படியாக இருக்கனால ப்ளஸ் தான் வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் 4, 1 ஸ்கொயர் 1, 1 ஸ்கொயர் 1. அப்போ 4 1 1 5 5 1 6. ஓகே, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் அங்கே 1 2 1 கொடுத்துருக்காங்க சாமி. ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சேம் நம்பர் தான் வருது. ஸோ 6. ஓகே, இப்போது சைன் தீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா ஏற்கனவே எழுதிட்டோம், இருந்தாலும் திருப்பி எழுதுதான் எழுதுங்க. a cross b by modulus of a into modulus of b. இந்த மதிப்பு என்ன சாமி வந்துச்சு, 3 இன்ட்டு i ப்ளஸ் ஜே மைனஸ் ஜே ப்ளஸ் கேன்னு வந்துச்சு. ரைட் சாமி. சாரி சாமி, தப்பாக எழுதி வச்சுக்கிறேன். ஏ கிராஸில் மாடுலஸ் போடணும் சாமி. அப்போ நான் மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏற்கனவே 3 இன்ட்டுன்னு எடுத்துள்ளே ஞாபகம் இருக்காமா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் போட்டால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் புது வெளியே எடுத்துலையா. ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். இங்கே ஏன்னா ப்ளஸ் ஆஃப் -1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் தான் வரும், அதனால் அப்படியே போட்டுட்டேன். ஈக்குவல் டு இந்த நடுவில் பெருக்கல் இது வெளியே வந்துடலாமா, இல்லை அப்படியே கூட போட்டுக்கோங்க. 3 ஸ்கொயர் இன்ட்டு 3. ஸோ அந்த நடுவில் பெருக்க இருக்கிறதுனால இந்த 3 ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் ரூட் ஆனது இதுக்கு சொந்தம், இதுக்கு சொந்தம். ஸோ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஓகே சாமி, சாரி ஃபார்முலா முன்னாடி இருக்கிறத மாற்றிக்கங்க. ஓகே, i மைனஸ் ஜி இங்கே போட்டுடலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி, மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி என்னது 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பை மாடுலஸ் ஆஃப் ஏனுடைய மதிப்பு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6. ஓகே, 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 எத்தனை முறை வந்திருக்கு, 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல். ஸோ 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பை 6. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆரையும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆரையும் பெருக்குனா வெறும் 6, அவ்வளோதான். இங்கே நடுவில் பெருக்கல் மேலேயும் கேன்சல் பண்ணால் 1 3 3 2 3 6, தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2. எதனுடைய மதிப்பு பரிசாமி, சைன் டீட்டாவின் மதிப்பு. அப்போ சைன் டீட்டாவின் மதிப்பு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2. எந்த டீட்டா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, 10th படிச்சது தானே சாமி. எத்தனை டிகிரி, 60 டிகிரி தானே. இங்கே சென்ஸ்ன்னு போடுறேன். sin 60 degree equal to square root of 3/2. Okay.
இந்த 60 டிகிரி எப்படி எழுதலாம்? 180 3ஆக பிரித்து 60 கிடைக்கும். அப்போ 180ன்றதை நம்ம எல்லாம் π/3ன்னு போடலாமா? ஸோ this implies theta equal to thetaவுக்கு பதிலாக 60 டிகிரி. 60 டிகிரி எப்படி எழுதுவோம்? π/3. ஓகே, அவ்வளோதான் சாமி.